ஓசூர் அருகே கிளமங்கலம் பேருந்து நிலையத்தில் திமுக சார்பில் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களின் 102வது பிறந்த நாளை முன்னிட்டு சிறப்பாக கேக்கு வெட்டி இனிப்புகள் வழங்கி அன்னதான நிகழ்ச்சி நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் கிளமங்கலம் பேருந்து நிலையத்தில் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்களின் 102வது பிறந்த நாளை முன்னிட்டு அவருடைய திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தி கேக்கு வெட்டி இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டனர். இந்த நிகழ்ச்சிக்கு ஓசூர் சட்டமன்ற உறுப்பினர் வைப்பிரகாஷ் எம்எல்ஏ மற்றும் மாநில இளைஞரணி துணை செயலாளர் சீனிவாசன் கேக்கு வெட்டி இனிப்புகள் வழங்கி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தனர். சட்டமன்ற உறுப்பினர் வைப்பிரகாஷ் பேசும் பொழுது, கலைஞர் தமிழகத்திற்கு பல்வேறு திட்டங்களும் தன்னையே அர்ப்பணித்துக் கொண்டு தமிழக வளர்ச்சிக்காக பணியாற்றினார். அவருடைய சாதனை எடுத்து கூற நேரமில்லை. ஆனாலும் மக்களுக்காக இன்றும் தளபதி அவர்கள் பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார். வரும் காலத்தில் தமிழகத்தில் தளபதி அமைச்சராக வர நீங்கள் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் மற்றும் வளர்ச்சி பணிகளில் தமிழகத்தில் முன்னேறி வருகிறது என்றும் கூறினார். இந்த நிகழ்ச்சியில் நகர அவைத் தலைவர் கருணாநிதி, நகர செயலாளர் சஸ்திகிரி, ஒன்றிய செயலாளர் ஸ்ரீதர், கவுன்சிலர்கள் விஜய், ஸ்ரீ உமா, சுரேஷ், மாவட்ட பிரதிநிதி அலெக்ஸ் மற்றும் ஆனந்தையா, சுரேஷ், ஹரி, ஆஷா, நடைப்பயண ஷாதிக் பாஷா மற்றும் ஏராளமான கழக நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். கலைஞர் வாழ்க, கலைஞர் வாழ்க என்று புகழ் வாழ்க என்றும் கோஷமிட்டார்கள். அதே போன்று தேன்கனிக்கோட்டையில் கலைஞர் அவர்கள் பிறந்த நாளை கொண்டாடப்பட்டது. இதற்கு தலைமை மாவட்ட கழக செயலாளர் ஓசூர் சட்டமன்ற உறுப்பினர் வைப்பிரகாஷ், மாநில இளநிலை துணை செயலாளர் சீனிவாசன் வரவேற்புரை, நகர செயலாளர் TR சீனிவாசன் வரவேற்றார். பின்னர் மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு பிரெட், பழம், பிஸ்கெட் வழங்கப்பட்டது. அதன் பிறகு பேருந்து நிலையத்தில் கேக்கு வெட்டி அன்னதானம் வழங்கி கொண்டாடப்பட்டது. மற்றும் பேரூர் கவுன்சிலர்கள், முன்னாள் கவுன்சிலர்கள், இந்நாள் கவுன்சிலர்கள் சக்திவேல், கிருஷ்ணன், எல்லப்பா மற்றும் கழக பொறுப்பாளர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு கலைஞர் அவர்களின் பிறந்த நாளை கொண்டாடப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது.